பிளே குறிப்பா சிஎஸ்கே வந்து மேட்ச விடுறதே எய்தர் அவங்களுடைய பவுலிங் பவர் பிளேல அல்லது அவங்களோட பேட்டிங் பவர் பிளேல. ஏன் அப்படின்னா பவுலிங் பவர் பிளேல ரன் எக்கச்சக்கமா கொடுத்துட்றாங்க, பேட்டிங் பவர் பிளேல டாட் பால் அதிகமா ஆடுறாங்கன்றதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு. 6 அடிங்கப்பா, ஹிட் பண்ணுங்கப்பா, தூக்கி அடிங்கப்பான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இந்த தடவை 6 அடிக்கலனாலுமே வந்து ஓவருக்கு ஒரு 3 பவுண்டரி அப்படின்ற வீதம் செமையா அடிச்சிருந்தாங்க பவர் பிளேல. ஸோ கிட்டத்தட்ட 60 ரன் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நல்ல இன்டென்ட். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரச்சின் அண்ட் ஷேக் ரஷீத் ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. ரொம்ப ரிஸ்கே எடுக்காம ஒரு கிளாஸ். இதுதான் சிஎஸ்கே இப்ப இருக்கிற பேட்டிங் லைனப். சிஎஸ்கே இதுதான் பண்ணணும், அதை வந்து சூப்பரா பண்ணாங்க. ரச்சின் கிட்ட எனக்கு தெரிஞ்சு போன மேட்சஸை விட இந்த மேட்ச்ல ரொம்ப இன்டென்ட் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவுட் ஆனது கூட ரொம்ப வந்து அவுட் ஆயிட்டேன் நானே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி தான் வெளியே போனாரு. ஸோ ஐ திங்க் நான் கூட நினைச்சேன், அட கான்வே வச்சிருக்கலாமேப்பா, நம்ம தேவாப்பா, அவரை தூக்கிட்டு ஏப்பா ரச்சினை வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும்